Chemical properties of carbonyl compounds. When I say carbonyl compounds, you know very well that they include aldehydes, ketones, and carboxylic acid. We can also include the derivatives of carboxylic acids also. What do you mean by the derivatives of carboxylic acids? For example, I have RCOOH. What will happen when I include ammonia in RCOOH, and what is the product obtained? Anybody? தெரியலையா? amide RCONH2. ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் react ஆச்சுன்னா what is the product obtained? Anyone? Ester. Ester along with water. ஸோ எஸ்டர்னாலே அதனுடைய அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப முக்கியம், ஃப்ளேவரண்ட்டாக இருக்கும் அது. அதே மாதிரி ஒரு ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது குளோரினேஷன் ஆச்சு அப்படின்னா வாட் வில் யூ கெட்? RCOOH on chlorination gives dash. Anyone? Very simple. அந்த RCOOH அப்படிங்கிறது அங்கே என்ன ஆகுது? RCOCl அப்படின்னு மாறும். That is called acid chloride. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? அசைல் குளோரைன்னு சொல்லலாம். அசைல் குளோரைடை ஜென்ரலாக ஐயூபாக்கில் எப்படி சொல்லலாம்? எனிஒன்? ஆசிட் குளோரைடு இருக்குப்பா, அதை ஐயூபாக்கில் எப்படி சொல்லலாம்? ஜென்ரலைஸ்டு டேர்ம் சொல்லியிருக்கேன். இது இல்லையா? RCOCl, அதாவது RC=OCl. It is called alkanoyl chloride. நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். alkanoyl chloride, that is ethanoyl chloride, methanoyl chloride, propanoyl chloride. Can you get me the formula of ethanoyl chloride? Anyone? What is ethanoyl chloride? CH3C++OCl. So CH3C++OCl. That's good. So this is called ethanoyl chloride. So இந்த மாதிரி aldehydes, carbonyl compound derivatives, அதாவது ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லலாம். ஓகேவா? ரைட். இதில் மெயினாக ஆக்சிஜன் வந்து இதில் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நாம் அந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் லுக் அட் திஸ். இதில் C++O, அது என்னது? ஒரு ஆல்ஃபா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும், இல்லையா? ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே நடக்கும். ஸோ டுவோர்ட்ஸ் ஆக்சிஜன் வரதுனால ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால ஸோ இட் பிகம்ஸ் C+ அண்ட் O- அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரியாக்டிவான காம்பவுண்டு. அப்போது இந்த குரூப்பில் வந்து நியூக்ளியோஃபைல் எந்த இடத்துல அட்டாக் பண்ணும்? கார்போனியம் அயானில் அட்டாக் பண்ணும். வாட் யூ மீன் பை கார்போனியம் அயான்? கார்பன் ஹேவிங் ப்ளஸ் கேட்டையானாக இருந்ததுனாக்கா அந்த இடத்துல அட்டாக் பண்ணும். நியூக்ளியோஃபைல்னா என்ன? it goes in search of nucleus. நியூக்ளியஸ்னால் இந்த இடத்துல பாசிட்டிவ் சென்டர். அப்போ அது நெகட்டிவாக இருக்கணும், இல்லாட்டா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். புரியுது? அப்போது ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா which is nothing but nucleophilic reagent. Do you understand this point? Take down. So nucleophile, which is also called nucleophilic reagent, and that goes in search of nucleus, and that's why they are called nucleophile. So nucleophile na என்னென்னலாம் nucleophile? எது பாசிட்டிவ் நோக்கி போகும்? நெகட்டிவாக இருக்கிறது தான் பாசிட்டிவாக நோக்கி போகும், இல்லையா? அப்போ நெகட்டிவாக இருக்கணும்னா அது மைனஸாக இருக்கணும், இல்லாட்டினா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும் அது. ஓகேவா? ரைட். ஸோ அப்போது
இந்த மாதிரி பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்குக்கு அது ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அடுத்தது, ஸோ இதை தான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் முக்கியமான இன்னொன்று என்னென்னா, இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கில் இது ஒரு டைப்பில் ரியாக்ஷன் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டீப்ரோட்டனேஷன் ஃப்ரம் ஆல்கஹால் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். ஸோ மறுபடியும் இது சொல்கிறேன், அதாவது ஒரு டைப் ஆஃப் இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எதனால் நடக்கும்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போ பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். that triggers நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ ஒன்று வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்காக அது நடக்குது. புரியுதா? அடுத்தது என்ன? டீப்ரோட்டனேஷன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னா டீப்ரோட்டனேஷன். டீப்ரோட்டனேஷன் என்ன? புரோட்டனேஷன்னா அடிஷன் ஆஃப் புரோட்டான். டீப்ரோட்டனேஷன்னாக்கா ரிமூவல் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் புரோட்டான் என்ன? H+. அப்போது இந்த இடத்துல CH2 CR இந்த இடத்துல O. ஸோ RC இந்த இடத்துல CH3 இருக்குது. அந்த ஹைட்ரஜனை தனியாக எடுத்து போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ கீட்டோன். இந்த கீட்டோனில் என்ன ஆகுது? அந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் பேர். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். C++Oங்கிறது தான் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் ஆட்டம் பேர் என்ன? ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். அந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டத்தில் உள்ள ஹைட்ரஜன், அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதாவது ரிமூவ் பண்ணுது. இப்போ ரிமூவ் பண்ணுதுன்னா எதை வச்சு ரிமூவ் பண்ணுறோம்? ரிச்சான ஒரு தட் இஸ் எலக்ட்ரோஃபைலை B- ரியேஜெண்ட்டை கொண்டு வந்து, அதாவது ஒரு பேஸை கொண்டு வந்து அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை ப்ரோட்டானை எடுத்துகிட்டு போய்டும். ஏன்னா ப்ரோட்டான் கிவர் அப்படின்னாலே அது ஒரு ஆசிட் தானே. ஸோ அப்போது இதை ப்ரோட்டானை சமாளிக்கணும்னா, ப்ரோட்டானை வெளியில் எடுக்கணும்னா எதை பேஸ் பண்ணி கொண்டு வரலாம்? பேசிக் ரேடிக்கல், அதாவது பேஸை பேஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல பேசிக் ரேடிக்கல் என்ன? OH- இல்லையா? ஸோ ஹைட்ராக்சில் அயனை வச்சு அது வாட்டராக தூக்கிடலாம். இல்லைன்னா ஏதாவது பேசிக் ரேடிக்கலை போட்டு அதை எடுத்துடலாம். அப்போ BHன்னு அது வெளில போய்டும். புரியுதா? அப்போ ரிமைனிங்காக இருக்கிறது RC++O CH2- அப்படி வரும். ஓகேவா? இப்படி வந்தோன்னே என்ன ஆகும்? இது வந்து மறுபடியும் ரீஅட்டாக் பண்ணும். எதோட? ஒரிஜினலாக ஏதாவது ஒரு ஆல்டிகைடோ கீட்டோனோ இருந்தது அப்படின்னா அதோட அது அட்டாக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஆல்டிகைட் அந்த மாதிரி அட்டாக் பண்ணாக்கா அது பேர் என்ன? ஆல்டால் அப்படின்னு பேர். புரியுதா? ஸோ இந்த ஆல்டால் அப்படிங்கிறது இந்த இடத்துல CH3CHO, இது ஒரு ஆல்டிகைட். இந்த CH3CHO அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். CH2H CHO இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன்? ஆல்ஃபா புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட், அதை ரிமூவ் பண்ணுறோம். புரியுதா? அதை எடுத்துகிட்டு போய் எங்கே நுழைச்சி விட்டுறோம்? இந்த CHOHல் போய் நுழைஞ்சிருது. அது CHன்னு என்ன இருக்கும்? C++O CHன்னு இருக்கும். அந்த O ட்ரான்ஸ்ஃபர் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் சென்டர் வந்துடுதா? ஸோ அப்போ அங்கே H போய் அங்கே போய் உட்காந்துருது. அப்போ நமக்கு என்ன ரிசல்ட்டிங் காம்பவுண்ட் என்ன வருது? CH3CHOH. புரியுதா? இந்த இடத்துல என்ன ஆகும்? CHCHO. அதுக்கப்புறம் இங்கே இன்னும் CH2HO இங்கே இருக்குது H. இதுதான் அந்த H+ ரிமூவ் ஆக போகிறது. இங்கேருந்து OH- ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்டும். அப்போ H+ இங்கேருந்து போகுது, இங்கே OH- போகுது. அப்போ ரெண்டு போகிறதுனால டீஹைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ். புரியுதா? அந்த மாதிரி டீஹைட்ரேஷன், அதாவது வாட்டர் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா we call it condensation. அதனால இந்த ரியாக்ஷன் பேர் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ தட் ரிசல்ட்ஸ் தி unsaturation between alpha carbon atom and beta carbon atom. அது that results alpha beta unsaturated carbonyl compound. Are you able to follow this? So in the compound என்ன சொல்கிறோம்? alpha beta unsaturated carbonyl compound. ஏன்? There is an unsaturation, double bond எது கிடையில? Between alpha and beta. So அப்போ alpha beta unsaturated இது carbonyl compound தானே. ஸோ அப்போ இது எப்படி வருது? ரெண்டு ஆல்டிகைட் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகி அதில் எப்படி ஒன்று வந்து என்ன ஆகுது? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்காக ட்ரீட் பண்ணுறோம். இன்னொன்று ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த இடத்துல வருது. அந்த ரெண்டு ஜாயின் ஆகிட்டு இது மாதிரி CHOH அப்புறம் CHCHO இந்த மாதிரி OHம் Hம் பக்கத்தில் இருந்தால் ஜென்ரலாகவே தெர் இஸ் அ டெண்டன்சி டு ரிமூவ் வாட்டர். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது OH- போயிடும், இது H+ன்னு போயிடும். அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து வாட்டர் போயிடும், இந்த பாண்ட் இங்கே வந்துடும், அது டபுள் பாண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் தெர் இஸ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ.
So I hope now you should be able to understand what is meant by aldol condensation. Why we call it condensation? Condensation nale na any reaction accompanied by a removal of any neutral molecule like water or ammonia. Okay? Sir, if there is compound in the addition also, no? ஆல்டிஹைடு அதில் ஆல்டிஹைடில் ஒரு ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹாலிக்காக CHOHன்றது ஆல்கஹால் தானே? Yes, sir. அப்போ ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும் சேர்ந்து ஆல்டால். Okay. இது தனித்தனியாக இருக்குது, நேம் போட்டுக்க. இது வந்து ஆல்டிஹைட், அசிட்டால்டிஹைட், ப்ராக்கெட்டில் ஐயூப்பா போட்டுக்க. எத்தனால். வாட் இஸ் திஸ்? இதுவும் எத்தனால். ஆனால் இதில் இந்த ஹைட்ரஜனை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்? இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? உனக்கு இன்னும் டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சரெல்லாம் காமிக்கணும்னா இப்படி போட்டு காமிக்கலாம். டேக் டவுன். CH3 CH double bond O. டிஸ்பிளே சரியாக தெரியலன்னா சொல்லு. அடுத்தது இல்லாட்டா ஃபுல்லாக காமிட்டா? Yes, sir. So CH3 C double bond O H plus இன்னொரு மாலிகுல் எப்படி போடுறோம்? H இப்படி எடுத்துக்கோ, CH2ன்னு எழுதிக்கோ. அதாவது இந்த CH3-ஐ HCH2ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே C double bond O H தான். இப்போ நான் என்ன சொன்னேன்? இது வந்து கார்பனைல் குரூப்னா இது ஆல்ஃபா கார்பன் ஆட்டம், அதனுடைய ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ட்ரான்ஸ்ஃபர்? டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ். எதனால? பிகாஸ் ஆஃப் பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் என்னது டூ ஆட்டம்ஸ் இன்வால்விங் டபுள் பாண்ட். அதில் ஒன் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ திஸ் ரிசல்ட் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த ஹெச் எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? இது as H plus, I can say this is plus, this is minus, delta minus. So delta minus will go to H here. Okay. அதே மாதிரி இந்த group அப்படியே இங்கே வந்துடும். So that results CH3 CH. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல இது வந்து ஹெச், சாரி, டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ். ஓகே. ஸோ என்னாகும்? ஹெச் வந்து இங்கே போகும், இது வந்து இங்கே வந்து. ஸோ தட் வில் கெட் CH3, இங்கே வந்து CH, அதுக்கப்புறம் OH வேணால் இப்படி போட்டுக்கலாம். இந்த OH நான் இங்கே போடுறேன், OH. இந்த இடத்துல CH இது வந்து இங்கே ஜாயின் ஆகிடுது, அதாவது இந்த ஹெச்சில் இல்லை, இந்த இடத்துல. ஏன்னா இங்கே தான் டெல்டா ப்ளஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் இருந்தால் இப்படி போட்டுக்கோ, டாப்லேருந்து எடுத்துக்குவோம். டெல்டா மைனஸ் வில் கோ ஹியர். அப்போது சியில் அட்டாக் ஆகுது. ஸோ சியில் அட்டாக் ஆகிறப்போ இங்கே என்னாவது? CH2 C double bond O H. ஸோ இதை வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணி போடுறது இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ. எப்படி போடலாம்? CH3 உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக CH இதை லீனியராக காமிச்சிது, இப்படி எடுத்துக்கணும். ஓகே, இது புரியுதா? இதை லீனியராக காமிக்கிறேன். ஸோ CH3 CH, இந்த OH கீழே போட்டேன். அதுக்கடுத்தது இந்த CH2, இந்த CH2 எழுதுகிறப்போ ஒரு ஹெச்சை கீழே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது. C double bond O H இல்லையா? அதை CH1 போட்டுக்கலாம். ஓகே, இது which is nothing but CHO டெர்மினலாக இருக்கக்கூடிய. இப்போ என்ன ஆகுது? இங்கே இதுதான் ஆல்டால்னு சொன்னேன். ஏன் ஆல்டால் சொன்னோம்? ஆல்கஹால் இருக்குது, ஆல்டிஹைடு இருக்குது. ஸோ ஆல்டால். ஸோ இந்த இடத்துல
என்ன பண்ணுறோம், H as H plus போகுது, இங்கே OH minus along with the bondோட போயிடுது. ஸோ அப்போது இந்த இடத்துல ரிமூவ் ஆகுது வாட்டர், அதனால தான் அது பேர் aldol condensation. அப்போ this bond will go here so that you are able to get CH3 CH double bond CH single bond CHO. So this is called alpha beta unsaturated carbonyl compound. It's also called crotonaldehyde. Okay, so alpha beta unsaturated carbonyl compound. Okay, clear? Shall we move? Yes, sir. Right. Next, இதில் நம்ம எப்போதுமே ஆல்டிஹைட், அதுக்கப்புறம் கீட்டோன், ஆல்டிஹைட் இதெல்லாம் பார்க்குறப்போ ஃபார்மால்டிஹைட் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இது HCHO, அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் C டபுள் பாண்ட் ஓனா கார்பனைல் குரூப். அந்த C டபுள் பாண்ட் ஓவில் ரெண்டு பக்கத்துலேயும் சியில் அட்டாச் ஆகிருக்கிறது ஹைட்ரஜன்னா அது ஃபார்மால்டிஹைட் மெத்தனால். ஒரு பக்கம் ஒண்டியும் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் மீதைல் குரூப் அப்படின்னாக்கா அது வந்து என்ன, ஆல்டிஹைட்ஸு. இது வந்து ஸ்பெஷலாக ஃபார்மால்டிஹைட், அதாவது மெத்தனால். இது அதர் ஆல்டிஹைட்ஸ். இதை கம்பேர் பண்ணுவோம். இது என்னது, தட் இஸ் கீட்டோன். இப்போது இந்த ரியாக்டிவிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ யூஸ்வலாக ஃபார்மால்டிஹைட் வந்து பயங்கர ரியாக்டிவாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டுமே செம புரோட்டான். ஸோ புரோட்டான்னாலே ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிடுவாங்க. இன்னொன்று என்ன, இது ஏன் லெஸ் ரியாக்டிவ் ஆகுது அப்படின்னா இங்கே மீத்தைல் குரூப்பு ஒரு பக்கம் இருக்கும். அப்படி மீத்தைல் குரூப் ஒரு பக்கம் இருக்கிறப்போ மீத்தைல் குரூப்புனால என்ன அர்த்தம், தட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்போது அந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டெண்டன்சி வந்து கம்மியாயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சரி, இந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டெண்டன்சி இப்படி போக போக டிக்ரீஸ் ஆகுது. எதனால்? பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தைல் குரூப். ஏன் மீத்தைல் குரூப்பு அது இருந்தால் என்ன ஆகும், எதனால் அது வந்து சி டபுள் பாண்ட் ஓவில் இந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அஃபெக்ட் ஆகுது? ஏன்னா பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமான கண்டிஷன்ஸு என்ன, முக்கியமான கண்டிஷன் டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வரணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது காப்பர் நேச்சரில் Yes, sir. right. Now let us consider HCHO. Full screen for me. Full screen வேணுமா? ஓகே. இங்கே தெரியுமா ஒரு ஸ்க்ரீனில் நான் அந்த போர்டு போனால் தான் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இந்த போர்டில் நல்லா தான் தெரியுது. இதுக்குள்ளே தான் நான் எழுதுறேன். ஓகேயா? ரைட். நான் லிசன். இதில் ஹெச், அடுத்தது CH. இது என்னது? ஃபார்மால்டிஹைட். இன்னொன்று என்ன? CH3 CH டபுள் பாண்ட். இது என்ன? அசிட்டால்டிஹைட். இங்கே CH3 CH3 டபுள் பாண்ட். இப்போ let us analyze. C double bond O ல pi electron transfer வருது. இது pi electron transfer. இந்த pi electron transfer எதனால வருது? ஸோ இதுக்கு என்னென்ன முக்கியமான கண்டிஷன் வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் pi electron இருக்கணும்.
அதுக்கடுத்து என்னென்ன, அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கணும் between the participating atoms இல்லையா. அப்போ டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, சரியா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா இதில் கார்பன் ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் இந்த பக்கமாக போயிடும். எலக்ட்ரான் இப்படி போகிறதுனால அது எலக்ட்ரோநெகட்டிவ். ஏன்னா எலக்ட்ரான் அப்ஸ்ட்ராக்டிங் இருக்கும், எலக்ட்ரான் விட்ராயிங். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக டெல்டா ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ சி சிங்கிள் பாண்ட் ஓ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வந்துடும். இது புரியுதா? இதுதான் பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மெக்கானிசம். ஏதோ அதில் சப்போஸ் இப்போது இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் என்ன, இதுவும் புரோட்டான். இதனால் பிரயோஜனம் இருக்கா? இது ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு எலக்ட்ரான் கொடுக்க போகிறதில்ல. அப்போ இந்த கார்பன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும், ஈஸியாக அதுலேருந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இங்கே ஆக்சிஜன் ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணாலும் இந்த இடத்துல மீத்தைல் குரூப் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படிங்கிறதுனால அது வந்து எலக்ட்ரானை சப்ளை பண்ணுறதுனால இந்த பை எலக்ட்ரான் டெண்டன்சி கம்ஸ் டவுன். புரியுதப்போ? ஸோ அப்போது பை எலக்ட்ரான் டெண்டன்சி இந்த இடத்துல பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், நான் சிம்பிளாக போட்டுருக்கேன், பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் கம்ஸ் டவுன். ஏன்? பிகாஸ் ஆஃப் த மீத்தைல் குரூப், பிகாஸ் ஆஃப் மீத்தைல் குரூப். மீத்தைல் குரூப் ஏன்? ஏன்னா அது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், ELG, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். வேரஸ் இங்கே அது டபுளாக ரெண்டு மீத்தைல் குரூப், அப்போ ஃபர்தர் டவுன். ஸோ பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னா ஃபர்தர் டவுன் ஆகிடும். எதனால? பிகாஸ் தெர் ஆர் மோர் மீத்தைல், 2 மீத்தைல் குரூப். அது உனக்கு தெரிஞ்ச விஷயம், புரியுதா? ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நோ மீத்தைல் குரூப், அப்போ நோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தானே, புரியுதா? அப்போ இந்த இடத்துல பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால தான் என்னது, இது வந்து இதோட ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஜாஸ்தி? இதுதான் ஜாஸ்தி. ஓகே, இது கம்மி, இது இன்னும் கம்மி. ஓகேவா? இதை வந்து மற்ற அதர் ஆல்கேனோட கம்பேர் பண்ணுறப்ப இது ஜாஸ்தி அப்படி வச்சுக்கணும், புரியுதா? ஸோ வித்தின் தட் இதுதான் லீஸ்ட். அப்போ அந்த ஆர்டர் போட்டோம்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஃபார்மால்டிஹைட், அதுக்கடுத்தது லெஸ் ஆல்டிஹைட், அதர் ஆல்டிஹைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்தர் லெஸ் கீட்டோன்ஸ். பட் இதை மட்டும் சார்ந்திருக்க முடியாது, இதை தவிர அதர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அது வி வில் டிஸ்கஸ். இது புரிஞ்சுதா? ஸோ இந்த IF இதை தான் என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது இருக்கிற டைரக்ஷனில் எலக்ட்ரான்லாம் அலாங் த கார்பன் சிங்கிள் பாண்ட் மூலியமாக அடிசல்ட்டு போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ளஸ் I எஃபெக்ட். அது பேர் என்ன? ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, இதுவே இப்போ அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ஆல்கைல் குரூப் இருக்குல்ல, ஆல்கைல் குரூப்புக்கு பதிலாக ஒரு குளோரினை போட்டோன்னு வச்சுக்க, சரக்குன்னு அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடும். அந்த எஃபெக்ட் பேர் என்ன? மைனஸ் I எஃபெக்ட்னு பேர். ஓகேவா? அப்போது வாட் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்? டேக் டவுன். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கோ. இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கார்பன் சேச்சுரேட்டட் சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல, அதில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டுவர்ட்ஸ் தி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் நடந்ததுன்னா அது பேர் என்ன? தட் இஸ் ப்ளஸ் I எஃபெக்ட். அவே ஃப்ரம் இட் நடந்ததுன்னா மைனஸ் I எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மோர் ப்ளஸ் I எஃபெக்ட் வரதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, now let us talk about the nucleophilic addition. இது காப் பண்ணிட்டீங்களா? போர்டில் இருக்கிறது காப் பண்ணியாச்சா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருப்பேன் நான். இதுதான் மேப்பிங்னு அடிக்கடி சொல்கிறேன். ஓகே, சரியா? ஓகே சார். ரைட். அடுத்தது இப்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்போம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியலனாக்கா கேளு. கவனி, ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் C டபுள் பாண்ட் O கோப்ளைனாராக இருக்கும். ஒரு பிளேன் ஒரே பிளேனில் இருக்குது.
அப்புறம் இந்த அதர் ஹெச் இருக்குல்ல, ஹெச்ஓ இல்லைன்னா அதர் ஆட்டம் சப்ஸ்டியூட்டட் கார்பனைல் காம்பவுண்டில், அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா அந்த டைரக்ஷனில் மேல் பக்கமும் ஒன்று கீழ் பக்கம் ஒன்று இருக்கும். புரியுதா? அபவ் த பிளேன் ஆஃப் த பேப்பர், பிலோ த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்னது, அபவ் த பிளேன் ஆஃப் திஸ் கீட்டோ குரூப், இன்னொன்று பிலோ த பிளேன் ஆஃப் த அப்படி இருக்க, ஐ மீன் அபவ்னு சொல்ல முடியாது, இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கும், ஒன்று இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, என்னது பிளேனார் ஸ்ட்ரக்சர். அதாவது இது எப்படி சொல்லலாம்னாக்கா, இந்த போர்டுன்னு வச்சுக்கேன், இந்த போர்டில் அவே ஃப்ரம் த போர்ட் அது ஏ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் அதாவது அபவ் த போர்ட் அது பி. மற்றபடி இது எப்படி இருக்குது, ட்ரையாங்குலர் பிளேனாராக இருக்குது. இப்போ புரியுது அந்த ட்ரையாங்குலர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ட்ரையாங்குலர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன் இதில் நல்ல கவனி, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகிறப்போ, ஸோ இந்த நியூக்ளியோஃபைல்னா NU இல்லையா, அது மைனஸோடு இருக்கும். இட் கம்ஸ் இன் சர்ச் ஆஃப் ப்ளஸ், அதாவது கார்போகேட்டையான் தேடி வரும். அப்போது அந்த இடத்துட்ட ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகுது, ஸ்டெப் 1ல் தட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் இந்த இடத்துட்ட சைமல்டேனியஸாக அட்டாக் ஆகுது. புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். இங்கே என்ன ஆயிடுச்சு, O மைனஸ்ன்னு வந்தாச்சு, இங்கே நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் இது அட்டாக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துட்ட தட் இஸ் அ ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே வருது அங்கே. புரியுதா? ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிபிள். இந்த ப்ரோட்டனேஷன் சொல்கிறோம், அதாவது H+, அது வந்து ஜாயின் பண்ணுறப்போ OHன்னு வந்துருச்சுன்னா இதில் எப்படி ஆகிடும், தடைன்னு கீழே இறங்கிடும். அப்போது இந்த ட்ரையாங்குலர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துட்ட டெட்ராஹீட்ரல் sp3 ஹைப்ரிடைசேஷனாக மாறிடும். இப்போ புரியுதா? அப்போ கீட்டோனாக இருக்கிறப்போ, அதாவது கார்பனைல் குரூப்பாக இருக்கிறப்போ அது sp2 ஹைப்ரிடைஸ்டு ட்ரையாங்குலர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஃபாலோட் பை புரோட்டான் அட்டாக், அப்போ தட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்க. அதில் என்ன ஆகிடுது, sp3 ஹைப்ரிடைசேஷன், அங்கே there is a change of symmetry, I mean geometry also. ஸோ அப்போ அந்த இடத்துல sp2 அப்படிங்கிறது sp3 டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்க, தெரியலனா கேளு. ஓகேவா? சார் டயக்ராம் மட்டும் ரைட்டா ஜூம் பண்ண முடியுமா? Okay. Okay, sir. Any doubt? சார் நோட் பண்ணிக்கிறேன் சார். So all of you can come on camera. Balaji, copy பண்ணியாச்சா? ரோஷன், கோகுல் புரியுதா? பரத், எஸ் சார், எஸ் சார். விஷ்ணுபிரியா, கேமரா ஆன் பண்ண. 1 minute, sir. சூரஜ், ஏன் லேட்டு?
சார் கேமரா ஆன் பண்ணிக்கோ. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கொஷின் தான் கேட்பேன், ட்ரை பண்ண ஆன்சரை. ஓகேவா? நான் எடுத்த லெசன்லேருந்து இன்றைக்கி என்ன எடுத்தனோ அதை பேஸ் பண்ணி கேட்பேன். தெரிஞ்சால் சொல்லி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோ. நோ இஷ்யூஸ். ரெடி? Okay. Now over to Balaji. Balaji, I was explaining about sp2 hybridization in that is a carbonyl compound. What is the structure when I say sp2 hybridization? Trigonal structure. No. Trigonal pyramidal. Trigonal pyramidal. Tappu. Anyone? Suraj? Trigonal planar. Trigonal planar. So triangular, illatna trigonal planar. Okay? Right, very good. Next question goes to Gokul. Can you define plus I effect? Sir, inductive plus I inductive effect. Plus I inductive effect, but how to define? What are all the important terms, key points associated with plus I effect? Bharat? பரத் தெரியுமா? சார் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து அந்த ஹாலஜன் இன்ட்ரோ듀ஸ் ஆகுது சார். நோ. ரோஷன்? Can you say? Vishnupriya? What is? See, நமக்கு எல்லாமே புரியுது. பிரச்சனை என்ன தெரியுமா? அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதா தெரியல. நான் சொல்கிறப்பே நீ என்ன பண்ணணும், நான் எதை கீ பாயிண்ட்டுன்னு சொல்கிறனோ அதை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி டேர்மை நோட் பண்ணி வச்சுக்க. ஸ்கிரிப்லிங் மாதிரி நோட்டில் எழுதுனா தான் தெரியும். நான் எப்போது நான் எழுதுகிறப்பே பார்க்குறேன், நான் சில விஷயம்லாம் இப்படி தான் மேப்பிங் பண்ணிட்டே வருவேன். ஒரு குட்டி விஷயம் தான் இது, ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. ஐஇ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, கவனி, இது நான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா சொல்ல முடியாது. அது டக்குன்னு டெஃபினிஷன் கொடுத்தா அது நான் டெஃபினிஷனாக உங்கள் பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் போர்டில் என்ன எழுதுறனோ இல்லைன்னா விசுவலாக என்ன காமிக்கிறனோ அதை ஒன்றே படித்தா போதும்ன்றது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ. தட் இஸ் காதால் கேட்டு அதுலேருந்து எழுதுறதும் கான்செப்ட் மேப்பு தான். அதை புரிஞ்சுக்கணும். இல்லை நீ புக்லேருந்து ரீட் பண்ணி படிக்கிறது மட்டும் கான்செப்ட் மேப் கிடையாது. ஒரு லெக்சரர் ஒரு ப்ரொஃபஸர் வந்து டிஸ்கஸ் பண்ணாருன்னா எல்லா விஷயத்தையும் நாம் எழுதிக்கிட்டே இருக்க மாட்டார். சில விஷயத்த கடன்னு ஓரலாகவே சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப நீ வேகமாக எழுத முடியலன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ நோட்ஸாக வரவழைச்சிடணும். ஐ செட் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதில் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நுழைச்சேன். என்னென்ன டேர்ம்ஸ் நுழைச்சேன்? எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இது எப்படி நடக்கும்? அலாங் த கார்பன் சிங்கிள் பாண்ட் நடக்கும். ஸோ அலாங் த கார்பன் சிங்கிள் பாண்ட் நடந்ததுன்னா அதில் ரெண்டு விதமான டைப்பு பார்த்தோம். என்னென்ன டைப்பு? ஒன்று வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்று மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதாவது டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? டுவோர்ட்ஸ் த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கும். புரியுதா? மைனஸ் ஐ எஃபெக்ட்னா எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கும். இப்போ புரியுதா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா குளோரோ அசிட்டிக் ஆசிட் சொல்லலாம். Cl CH2 COOH. இப்போ நார்மல் அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட், பட் குளோரோ அசிட்டிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆசிட். இது எதனால அப்படின்னா C டபுள் பாண்ட் OH இது இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னாக்கா, தட் இஸ் இந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி வரும்.
இந்த pi electron transfer இன்னும் மியூட் பண்ணிக்கோ, ப்ளீஸ் மியூட். ஸோ pi electron transfer இப்போ எல்லாரும் மியூட் பண்ணிடு. கோகுல் மியூட் எவரிபடி. ஸோ C double bond N pi electron transfer நடக்கும். அந்த pi electron transfer வரப்போ இங்கே H as H plus அப்படின்னு போகிறதுனால அது அசிடிக் ஆகிடுது இல்லையா? ஏன்? பிகாஸ் இங்கேருந்து இங்கே அப்ட்ராக்ட் ஆகிடும். உடனே இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் தன்னோட எலக்ட்ரானை இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இழுக்கிறதுனால இந்த H plus ரிமூவ் ஆகிடும். ஓகேயா? இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அக்ரெசிவாக என்ன ஆகுது சார், இது அசிட்டிக் ஆசிட்லேயே ஆகுமே அப்படின்னு கேட்டால், அசிட்டிக் ஆசிட்ல என்ன இருக்குது? CH3 CH இந்த இடத்துல H COOH இல்லையா? CH3 CH3 C double bond OH ன்னு இருக்கு. CH3 COOH OH இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த H வந்து ஆகும், வாஸ்தவம் தான். ஆனால் என்னன்னா இது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இங்கே வருது. மீத்தைல் குரூப்ன்றது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அது பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த டெண்டன்சியை டவுன் பண்ணி விட்டோம். புரியுதா? அப்போ இந்த H ப்ளஸ் H ஆஸ் H ப்ளஸ்ன்னு போகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அப்போ அது வந்து ஒரு வீக் ஆசிடை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். வேறஸ் இந்த வீக் ஆசிடில் இதுவும் வீக் ஆசிட் தான், ஆனால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோரின், த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரின். இந்த குளோரின் என்ன பண்ணும்? இது வந்து தட் இஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இந்த குளோரின் ஆக்சிஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோரின் இப்படி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்துடும். இப்போ புரியுதா? ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட்னாக்கா இந்த சைடு போய்டும். எந்த பக்கம் மோர் குளோரோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கோ அந்த பக்கம் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கணும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்படி வந்ததுன்னாக்கா அது பேர் என்ன சொல்லு? மைனஸ் ஐ எஃபெக்ட்னு பேர். ஓகேவா? ரைட். அடுத்தது the next question goes to Akash. Akash, I was discussing about the last the part தான் நான் கேட்குறேன். அதாவது reactivity depends on என்னென்ன ரியாக்டிவிட்டி. இப்போ ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், அசிட்டோன், இந்த மூணுத்தில் எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் ஆட்டம், மோஸ்ட் ரியாக்டிவ் மாலிகூல்? ஃபார்மால்டிஹைட் சார். வை சார்? அந்த மிதைல் குரூப் வந்து இல்லை சார். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துட்ட என்னாகும்? அந்த அது வந்து ஹை ரியாக்டிவிட்டி அந்த இடத்துட்ட வந்துடுது. ஓகே. ஸோ பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் என்கரேஜ்டு ஹியர். ஓகேவா? ரைட். Over to Shreya. I was discussing about that is a nucleophilic attack. What is nucleophile? Shreya. Sir, nucleophile வந்து negatively charged species sir. அது வந்து positively charged species வந்து attack பண்ணும் sir. Okay, so negatively charged species ஆ இருக்கலாம், அது nucleophile. இன்னொரு சான்ஸ் சார், இன்னொரு சான்ஸ் பேசஸா இருக்கலாம் சார். அது என்ன சொல்லுவோம் நம்ம? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ எலக்ட்ரான் ரிச். ஓகே. ரைட். அடுத்த கொஷின் ஓவர் டு சூரஜ். தட் இஸ் நம்ம வந்து ரெண்டு விதமான ரியாக்ஷன் ஆல்டாலில் பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ப்பா? ஆல்டால் கண்டென்சேஷனில் ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தோம், ரெண்டு டைப் ஆஃப் மெக்கானிசம். அங்கே ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன். அங்கே என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? ஆல்டாலில் there are two types of reactions involved ஆயிருக்கு. அது என்ன? Okay, over to Mr. Priya. Sir, aldol condensation, aldol condensation sir. No. There are two types of reaction. ஸ்டார்டிங்லேயே அந்த ரெண்டு விதமான ரியாக்ஷன் என்னன்றது சொன்னேன். விஷ்ணு பிரியா, ரோஷன், can you know? Can you tell me? Do you know this? Sir, exact ஞாபகம் இல்லை சார். Okay, Pavani. So அதுலயே வந்து first அந்த from alpha
பீட்டா கார்பன் ஆட்டம் அப்படின்னு டீப்ரோட்டனேஷன் அப்படி பார்த்தோம் சார். ஆ ஆல்ஃபா அண்ட் பீட்டா கார்பன் ஆட்டம் பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் இல்லை அந்த டைப் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னேன். அது என்னென்ன? ஒரு ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி வரும்? பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரை பேஸ் பண்ணி வரும். சரியா? அங்கே பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாலோட் பை நியூக்ளியோஃபைல் அட்டாக். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்னு சொல்லு. அட்டாக். ஓகே சார். அதுக்கப்புறம் செகண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான், பட் we can call it nucleophilic attack. Okay? Of course, nucleophilic addition. Why it is called addition, do you know? பிகாஸ் அந்த இடத்துல நியூக்ளியோஃபிலிக் வந்து ஆட் ஆகுது. ஆட் ஆகி நமக்கு அந்த ட்ரையாங்குலர் பிளேன்ஸ்ல எங்க ஆட் ஆகுது? அது பாசிட்டிவ். No. பாசிட்டிவ். Addition எப்போ சொல்லுவோம்? Addition occurs across the double bond or triple bond. So இந்த இடத்துல addition across double bond between C and O. புரியுதா? ஸோ அப்போ அங்கே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஓகேவா? ரைட். அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? டீப்ரோட்டனேஷன் ஃப்ரம் ஆல்ஃபா கார்பனேட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது நடக்குது? ஃபர்ஸ்ட் டீப்ரோட்டனேஷன். வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு டீப்ரோட்டனேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதையே யூஸ் பண்ணி அந்த இடத்துல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகுது. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆனதுனால அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது? ஆல்டால் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ரியாக்ஷன் ஒன்று வருது. அது பேர் என்ன? கண்டென்சேஷன். கார்போகேட்டையான். நோ, கண்டென்சேஷன். இப்போ புரியுதா? ஓகேவா? ஓகே சார். ரைட். ஸோ இந்த இடத்துல சொல்லு. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஃபாலோட் பை ஃபஸ்ட்டு வந்து என்னது? டீப்ரோட்டனேஷன் ஃப்ரம் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். செகண்டு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். தேர்டு கண்டென்சேஷன். இந்த மூணு சேர்ந்தது தான் என்னது? இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு பேர். ஓகே, ரைட். ஸ்ரீநிதி, ஆர் யூ ரெடி? ஓகே, ஷீ இஸ் நாட் ரெடி. தென் யார் விட்டு போச்சு? ஷேயா சுலியாச்சா, நீ ஆன்சர் சொல்லிட்டா. ஆகாஷ், கேன் யூ டெல் மீ what is the product obtained from aldol condensation? Sir, unsaturated carbonyl compound, sir. No, that's incomplete answer. Can anyone complete it? Alpha beta unsaturated carbonyl compound. So இந்த இடத்துல நமக்கு இந்த ஆல்டிஹைடில் அசிட்டால்டிஹைட் ரெண்டு ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு சொன்னேன் பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். அது கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வரும். இது வந்து ஓப்பன், யார் வேணாலும் இதை யூடியூப்பில் போய் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ நான் கேட்ட கொஷின் புரியுதா? இது வாட்ச் பண்ணால் தான், லிசன் பண்ணால் தான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நான் அதை எழுதலாங்க, அது வேணுக்குன்னு தான் விட்டேன். புரியுதா? அதோ ஒரு தடவைக்கு 2 தடவை வாட்ச் பண்ணினா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? வாட் இஸ் தட் கொஷின்? What is the name of alpha beta unsaturated carbonyl compound obtained from this reaction? In the reaction, I will show you the reaction also. The reaction, that is the last one I have shown to you. That is this one, alpha beta unsaturated carbonyl compound. Okay, right. So thank you for watching this video, and if you have got any doubt, you can ask me. Any doubt? Thank you, sir. No doubt, sir. No doubt. Thank you.